மறைந்த நல்ல நடிகர், நல்ல மனிதர் திரு டெல்லி கணேஷ் அவர்களை பற்றி நான் பேச கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னு கேட்டால் 2001 மிடில் கிளாஸ் மாதவன் அப்படிங்கிற படத்தில் நான் அவருடைய மனைவியாக நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அப்போலேருந்து இதோ இப்போ 23 வருஷம். அதுக்கு நடுப்புற நான் ஹியூமர் கிளப்பில் அவரை சந்திக்கிறதும் அவர் பேசுகிறதும் அது வேறு விஷயம். ஆனால் முதல்ல அவரை போய் நான் பார்த்த போது நான் மலங்க முழித்தேன். ஏன்னா எனக்கு திரைப்படம் புதிது. அதுக்கு முன்னால் ஊட்டியிலெல்லாம் நடிச்சிருக்கேன். அதில் ஒரு பிரின்சிபல் ரோல், போக வேண்டியது, உட்கார வேண்டியது, ஒரு கண்ணாடியை மாட்டிக்க வேண்டியது, நான் பேசுவேன் ஹீரோவோட, அப்புறம் வீட்டுக்கு வந்துடுவேன். இது அப்படி இல்லையே. இவ்வளோ நாள் ஷெட்யூல்னு போட்டு எனக்கு பிரபு புள்ள, அபிராமி என் மருமக, இந்த மாதிரியெல்லாம் ஒரு கதை செட்டப் எனக்கு அது புதுசாக இருந்தது. அங்கே போய் யார்கிட்ட எப்படி பேச ஆரம்பிக்கிறதுன்னு கூட தெரியாமல் நான் கொஞ்சம் முழித்தேன். சில பேர் நம்மளை அப்படியே பார்த்துட்டு அப்படியே போயிடுவாங்க. ஆனால் இவர் அங்கேருந்து வந்துட்டு, என்ன ரேவதி சங்கரன் எந்த ஊர் அப்படின்னார். எனக்கு மதுரை அப்படின்னு. எனக்கு திருநெல்வேலி அப்படின்ன உடனே இந்த ஐஸ் வாஸ் புரோக்கன். அதாவது ஒருத்தரை ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வைக்கிறதுங்கிறது ஒரு சக நடிகனுடைய கடமைங்கிறத அவர் செஞ்சார். எப்படின்னு கேட்டாக்கா, எதுவாக இருந்தாலும் தைரியமாக பண்ணுங்கோ. நீங்கள் தான் சீரியல்லாம் பண்ணியிருக்கீங்களே, பாலச்சந்தர் சாரோட சீரியல் வேறு, அங்கே என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அந்த டைலாக் மட்டும்தான் பேசணும். இதில் அப்படி இல்லை. அதுவும் எனக்கு அது அந்த 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 கதை அது எல்லாமே புதுமையாக இருந்தது. முதல்லலாம் ஒரு 2 நாள் 3 நாள் ஷூட்டிங்கில் நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு என்ன டைலாக் மனப்பாடம் பண்ணி அதை அப்படியே இமோட் பண்ணிவிடுவேன். அது ஒரே டேக் ஓகே ஆகிடும். ஆனால் அவர் அப்போ சொன்னார், நான் டைலாகை மட்டும் பேசுகிறது இல்லை, கவனிச்சிங்களா, நானாக அதில் கொஞ்சம் மசாலா போடலன்னா இந்த அப்பா கேரக்டர் நிற்காது. அது என்னோடய அனுபவத்தில் நான் கற்றுண்டேன் அப்படின்னு சொன்னதுனால நான் அதுக்கப்புறமா நான் கொஞ்சம் மசாலாலாம் போட ஆரம்பித்தேன். சினிமா பாட்டு பாடுறீங்களான்னா உடனே லபக்குன்னு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் ஒரு சினிமா பாட்டை பாடி அப்படி தான் அந்த கதை போச்சு. அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச இன்னொரு விஷயம், அதில் கல்யாணம் கெட்டி மேளம் கொட்டணும்னுட்டு ஒரு பாட்டு. அதில் நான் டான்ஸருங்கிறதுனால கலா மாஸ்டர் சொல்லி கொடுக்கும்போது, மேடம் நீங்களே ஏதாவது ஸ்டெப் போட்டுங்கன்னா நான் ஏதோ இப்படியெல்லாம் போட்டேன். டெல்லி கணேஷ் சார் சொன்னார், எனக்கு டான்ஸ் எல்லாம் வராது, ஒரு காரியம் பண்ணுங்க, நீங்கள் ஆடிண்டே போங்க, உங்கள் பின்னால் நான் குதிச்சுட்டே வந்துடுறேன் அப்படின்னார். உண்மையிலேயே அந்த தலைப்பை பிடிச்சிட்டு அவர் குதிச்சுட்டே வந்து, அதுதான் நல்ல காமெடியாக இருந்தது. ஆட தெரியணுங்கிறது இல்லை, அந்த சிச்சுவேஷனில் எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். அதில் பல பல விஷயங்கள் நான் அவர்கிட்ட என்ன பார்த்தேன்னா, சின்செரிட்டினாக்கா ஏனோ தானோன்னு செய்ய மாட்டார். என்ன ரோலு, என்ன பண்ணணும், இங்கே நான் சீட் ஆடுறேன்னா சரி என்ன சொல்லணும் கரெக்டாக சொல்லு அப்படிங்கிறத காதில் வாங்கிக்கிட்டு அதை மனசுக்குள்ளேயே அதுக்கு ஒரு அலங்காரம் பண்ணி அவர் ப்ரெசன்ட் பண்ணுற போது அவ்வளோ நல்லாயிருக்கும். அந்த வடிவேலு சார் வெந்நீர் ஊற்றி படுத்துட்டு இருக்கும்போது நான் பாடினதெல்லாம் பாடி முடிச்சுட்டு அந்த சீன் ஓகே அப்படின்னாரு டிபி கஜேந்திரன். வெளியில் வந்த உடனேவே, என்னம்மா இப்படி பாடுறீங்க, பிரபுவெல்லாம் கையே தட்டினார். ஆனால் அந்த உற்சாகம் கொடுத்ததுனால அடுத்தடுத்து வர சீன்ஸ் எல்லாம் நான் ரொம்ப ஆசையாக பண்ண ஆரம்பித்தேன். அந்த கல்யாணம் பாட்டில் எனக்கு கொஞ்சம் அனீசியாக இருந்தது. காரணம், ஒரு ஒரு எனக்கு பொருத்தமில்லாத ஒரு நீல புடவை, தலையில் கனகாம்பரம் மல்லிகைப்பூ எல்லாம் இவ்வளோ கரகாட்டக்காரி மாதிரி பூவெல்லாம் வச்சு விட்டுருந்தாங்க. கொஞ்சம் அனீசியாக இருந்தது எனக்கு. அதை பார்த்துட்டு என்கிட்ட என்ன ப்ராப்ளம் அப்படின்னாரு. சார் இந்த மாதிரி எல்லாம் நான் சின்ன வயசில் நிறைய பூ வச்சுருக்கேன், ஆனால் இந்த மாதிரி தலை நிறைய, இதை பாருங்க, இதோட தலைப்பு என்ன அப்படின்னாரு. மிடில் கிளாஸ் மாதவன். மிடில் கிளாஸ் வாழ்கின்ற மக்கள் இப்படித்தான் இருப்பாங்கங்கிறத அவங்க ஸ்டடி பண்ணிட்டு தான் உங்களோட கேரக்டரை ஃபார்ம் பண்ணுறாங்க. சொஃபிஸ்டிகேட்டடாக ஒரு ரோஜா பூ வச்சுட்டு வருது இல்லை. அந்த மிடில் கிளாஸ் அப்படின்னாக்கா, ஒரு பாத்ரூமுக்கு சண்டை வருதுன்னா அது மிடில் கிளாஸாக தானே இருக்கணும். அதனால் நீங்கள் அந்த கேரக்டருக்குள்ளே பூந்துருங்கோ, உங்களுக்கு அது சரிப்பட்டு வருமா அப்படின்னு நீங்கள் யோஜனை பண்ணக்கூடாது. நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு இல்லை, நீங்கள் பாலச்சந்தர் ஸ்டூடெண்ட் அப்படிம்பார். அது இருந்தாலும் அது ஒருத்தர் எடுத்து சொல்ல தான் எனக்கு இன்னும் கொஞ்சம் இந்த நடிப்பில் அந்த படத்தில் நான் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அதில் பெரும் பங்கு கணேஷ் சாருக்கு உண்டு. அப்புறம் ஒரு சீனில், சார் என்னை விட்டுருங்கோ சார், கஜேந்திரன்ட்ட சொன்னேன், ஐயா நான் அந்த காக்கா கறியெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன், எனக்குன்னு ஒரு இமேஜ் இருக்குது, நான் பாட்டு தெய்வீகமாக பேசிட்டு காக்கா கறியெல்லாம் அந்த அம்மா சாப்பிட்றாப்புல நடித்தாங்கன்னா திட்டுவாங்க அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார்,
உங்களை யாருமே ரேவதி சங்கரன்னு பார்க்க போகிறது இல்லை. புஷ்பா பிரபுவோட அம்மா ஒரு மிடில் கிளாஸ் உமன் அப்படி தான் பார்க்க போகிறாங்க. அதுவும் என்ன பண்ண போகிறாங்கன்னு உடனே எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. காலிஃப்ளவரை நல்லா நீளமாக நறுக்கி அதை கடலை மாவில் தோச்சு பஜ்ஜி மாதிரி போட்டு கொண்டு வைப்பாங்க. ஒரு காரியம் பண்ணுவோம், இந்த எண்ணெயெல்லாம் நம்மளால் நிறைய சாப்பிட முடியாது, ஒரே டேக்கில் நம்ம முடிக்கிறோம் சரியா? அந்த குறவன் வந்த உடனே நான் உங்களை ஒரு பார்வை பார்ப்பேன். நான் அப்படி எழுந்திருக்க போகிறேன்ன உடனே நீங்கள் வாந்தி எடுக்கிறப்பல என் பின்னாலேயே ஓடி வந்துருங்கோ, அப்போ அது சரியாக போயிடும்னு. இல்லாட்டா அந்த சீன் நான் எப்படி பண்ணியிருப்பேன்னு தெரியாது. எப்போ நான் அது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லணும் அதெல்லாம் எனக்கு புரியல. ஜோதி லக்ஷ்மி எல்லோரும் உட்காந்துருக்குறாங்க. ஆனால் கரெக்டாக அந்த அவள் சொல்லுவாள், நீங்கள் தானே விருந்தாளிகள்லாம் வராங்க, காக்கா வேணும்னு சொன்னீங்கன்னா, ஐயோ இது காக்கா கறியான்னு உடனே அவர் அப்படி எழுந்துக்கிறாப்பில் ஒரு பண்ணப்போது நான் பின்னாலேயே அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுவேன். அந்த சீன் ஒரே டேக்கில் ஓகே ஆச்சு. காரணம், இந்த என்ன செய்ய போகிறோங்கிறத அந்த சக நடிகர்களோட ஒரு பகிர்ந்துக்கிட்டு ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்ததுனால நான் என்றென்றும் அவருக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். அதை தவிர அந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு அவர் அடிக்கடி ஹியூமர் கிளப்பில் சந்திப்பேன். அவர் ஹியூமர் கிளப்பில் சீனியர் அட்வைசர். ஏன்னா ஒரு நல்ல உள்ளத்தவர். அது அங்கே நடக்கிற பல விஷயங்களை அவர் போற்றி அது எல்லாரும் வரணுங்கிறத மேடையில் பேசுவார். தனக்கு உடம்பு சரியில்லைங்கிறத கூட அது ஒரு நகைச்சுவையாக சொல்லுவார். அங்கே வந்தார்னாக்கா நான் எங்கே இருக்கேன்னு பார்த்துட்டு கையை காட்டி இங்கே வாங்கோ அப்படின்னு கூப்பிடுவார். ஒரு அன்பான மனிதர். ஒரு நாளைக்கு மத்தியானம் ஒரு 2:30 மணி இருக்கும், பெல்ல அடிச்சுது. யாருன்னு கதவை திறந்து பார்த்தா, என்ன சார் நீங்கள் வாங்க அப்படின்னேன். ஏமா நீ கூட இங்கே இருக்கிற அந்த விஸ்காம் பசங்களுக்கெல்லாம் ஃப்ரீயாக நடிச்சு தரியா வந்து கேட்பாங்க. ஆண்டி நீங்கள் ரோட்டில் நடந்து வராப்பில் வரணும், யாரோ குப்பையை போடும்போது நீங்கள் திட்டணும், நான் அதெல்லாம் பண்ணி தரேன்பேன். அதே போல் என்னை வந்து கேட்டாங்க இந்த விஸ்காம் பசங்க, இங்கே ஒரு விக்னேஸ்வர் கோவில் இருக்குது, அங்கே தான் சார் உங்களுடைய ஷாட்டு. அப்போ அங்கே போய் ஒரு ஷாட் எடுத்த உடனே இதுதான் ரேவதி சங்கரன் வீடுன்னு உடனே நான் பாட்டு வந்துட்டேம்மா அப்படின்னார். சார் எதான்னு சாப்பிடலான்னு, இந்த பார் பெரிசாக கிழிச்சு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி ஆகிருக்கு சார், அதோடு நடிக்க வந்தீங்களான்னா, நடிப்பு நம்மளை எந்த விதத்துலேயும் தடைப்படுத்தக்கூடாது. இந்த நோய் வருது, இதெல்லாம் இது எல்லாருக்கும் சகஜம்தானே இல்லையா அப்படின்னு சொன்னபோது தான் நான் நினச்சிக்கிறேன். இப்போ எனக்கு கால் வலிக்கிறது, அதுக்காக நான் நடிக்காமல் இல்லை, பேசாமல் இல்லை, ஹியூமர் கிளப் நிகழ்ச்சிகளுக்கும் போகிறேன், பேசுகிறேன். காரணம், இது ஒரு கலைஞனை கட்டுப்படுத்தக்கூடாதுங்கிற ஒரு அற்புதமான ஒரு உண்மையை எனக்கு சொல்லி கொடுத்த என்னுடைய இளைய சகோதரர். அவர் என்னை விட சின்னவர் வயசில். இன்னொரு 10 வருஷம் இருந்தால் ரொம்ப நன்னா இருந்திருக்கும், ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்போம். ஆனால் வாழ்க்கைன்னு வருகிற பொழுது இன்று நீ நாளை நான் அப்படி தானே சொல்லுவாங்க. ஸோ யார் யாருக்கு எது வரைக்கும் நேரம் போட்டிருக்குங்கிறது சொல்ல முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தடவை அவர் எங்கிட்ட ஜோக் அடித்தார், என் பொண்டாட்டி தங்கம்மா அப்படின்னார். ஐயோ அப்படி எல்லா கணவனும் சொன்னால் நல்லா இருக்குமே, அவள் பேர் தங்கம்னே, என்ன நீங்கள் அந்த திருநெல்வேலி பாஷையில் அது அப்படி இல்லையாக்கும் அப்படிம்பார். அப்போ தான் நான் நினச்சிட்டேன், அதுலேயுமா ஒரு ஜோக் அடிப்பார் ஒருத்தர், அவ்வளோ அழகாக சொல்லுவார். இப்போ சமீபத்தில் பார்த்தேன், ஒரு வேதம் படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் ஹியூமர் கிளப் சேகரன் அவர்கள் ஒரு நல்ல ஒரு விழா நடத்தி அந்த குழந்தைகளுக்கெல்லாம் வேஷ்டி கொடுத்து தேவையான பொருட்கள்லாம் கொடுத்து பண்ண பொழுது அனந்த பத்மநாப சுவாமி தான் பேசினார். அன்றைக்கி அவர் வந்திருந்தார். நான் அவர்கிட்ட மெதுவாக, இங்கே எல்லாரும் வேஷ்டி கட்டின்னு வந்திருக்கா, நீங்கள் மட்டும் எதுக்கு ஜீன்ஸில் வந்திருக்கேள் அப்படின்னு கேட்டதுக்கு, வேஷ்டி இடுப்பில் நிற்க மாட்டேங்கிறது, அதுவும் நான் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறது. அதையும் சொல்லணுன்னாக்கா அந்த இடத்துல கூடவா ஹியூமர் வரும் ஒருத்தருக்கு இல்லையா? அவருக்கு இது வசதியாக இருக்குன்னு இல்லைம்மா, எனக்கு இது வசதியாக இருக்குன்னு ஒரு வார்த்தை அது போய் நான் சொல்கிறபடி கேட்க மாட்டேங்கிறது, வயிற்று இடுப்பில் நிற்க மாட்டேங்கிறது அப்படின்னு சொல்லுவார். பாலச்சந்தர் சார் அவரை பட்ன பிரவேசத்தில் அறிமுகப்படுத்தினார். இப்போ நான்லாம் வந்து சீரியலுக்கு தான் போனேன், காசளவு நேசத்துக்கு தான் போனேன், படத்துக்கெல்லாம் கூப்பிடல அவங்க. நான் அப்போ படத்தில் நடிக்கிற ஐடியாவும் இல்லை. ஆனால் இவர் ஹீரோவாக ஜொலிக்க முடியல. ஒருவன் எல்லாருக்கும் கனவு இருக்கும், வரும்போதே ஒரு அழகான ஒரு கனவு, நான் ஹீரோவாயிடலான்னுட்டு. ஆனால் அவர் ஹீரோ ஆக முடியலை அப்படின்னு தெரிஞ்ச உடனேவே தனக்கு கிடைச்ச ரோல்ஸ் எல்லாம் எப்படி பிரமாதமாக பண்ண முடியும். இப்போ சிந்து பைரவியில் ஒரு மிருதங்க ஆர்டிஸ்டா அவர் எப்படி மிருதங்கம் வாசித்தார், கத்துண்டாரா, பார்க்குறவெல்லாம் பிரமிச்சான். எல்லாத்தையும் விட அவரை தெளிய வச்சு அடிப்பாங்க தெரியுமா, அவ்வை சண்முகிலெல்லாம். அந்த மாதிரி ஒரு ரோலை
எவ்வளோ ஜெமினி கணேசன்ட்ட அவர் பேசுகிற போது அவ்வளோ பவ்யமாக பேசுவார். இதே அந்த சமயக்கார பொண்ணை பார்க்குற போது கிண்டலாக இருக்கும். அந்த மாதிரி தன்னை மோல்டு பண்ணிக்கக்கூடிய ஆர்டிஸ்ட்டுங்கிறதுனால இப்போ வரப்போகிற அடுத்த தலைமுறை நடிகர்கள் எல்லாரும் என்ன ஒன்று கற்றுக்கணும் அப்படின்னா, என்னமோ வந்தோம் அப்படியே நாளைக்கே நம்ம வந்து பெரிய ஒரு BMW காரில் போக போகிறோங்கிறது கனவு இல்லை. உழைக்க வேண்டும். எந்த கிடைக்கிற ரோலில் நீ எங்கே ஜொலிக்கிற அப்படின்னு பார்க்கணும். அதை கற்றுக்கிட்டாலே போகிறோம். அவர்லாம் சிறந்த பாட ஆசிரியர். அந்த விஷயத்தில் நான் அவரை இன்றும் அவரோட ஒரு இதையும் சொல்கிற பொழுது ஒரு சில சமயம் டபுள் மீனிங்காக பேசுவார். ஆனால் அது சிலது நமக்கு புரியலன்னாக்கா, புரியலன்னா விட்டுருங்கோ, நல்லதாக போச்சு அப்படின்னு விடுவார். சரி, அதையும் விளக்கி நம்ம மரமண்டையில் ஏறலைங்கிறதெல்லாம் சொல்ல மாட்டார். பரவாயில்ல விடுங்கோ அப்படின்னுட்டு அந்த திருநெல்வேலி பாஷையில் அவர் பேசுகிற போது ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்த தலைமுறை அவருடைய படங்களை பார்க்கின்ற பொழுது ஒரு சின்ன ரோல் கொடுத்தா கூட அதில் எப்படி ஜொலிக்கலாம் அப்படிங்கிறத கற்றுக்கணும். நல்ல ஒரு பாட ஆசிரியர் அவர். ஆக மொத்தம் எனக்கு வந்து ஒரு நல்ல நண்பரை இழந்து விட்டதாக ஒரு வருத்தம். அப்படி பார்க்க போனால் சிவாஜி கணேசன், சாவித்ரி, பத்மினின்னு அந்த வரிசையில் நான் எத்தனை பேரை இழந்திருக்கேன் அப்படின்னு நினைக்கிற போது, ஏன் அவங்களுக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம்னா, நாங்கள் வளரும் பொழுது எங்களை வளர்த்து விட்ட கலைஞர்கள். அந்த கலைஞர்களுடைய எண்ணம் ஒன்று தான் என் மனசில் இன்னும் பசுமையாக இருக்குது. ஒத்தொத்தராக இப்படி அந்த மரத்துலேருந்து காய்கள்லாம் உதிர்ற மாதிரி ஒத்தொத்தராக போகிற பொழுது எங்கேயோ வலிக்கிறது. அப்புறம் நான் நினைப்பேன், இதுதானே இயற்கை. இன்று இருக்கிறோம், நாளை யார் இருப்போமோ இல்லையோ தெரியாது. இருந்தாலும் என்னை பேச சொன்னதுக்கு ஒரு மலரும் நினைவுகளாக டெல்லி கணேஷ் அவர்களுடைய அந்த ஒரு இனிமையான நினைவுகள் என் மனதில் என்றென்றும் பசுமையாக இருக்கும். இப்படி ஒரு வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.